சிவ தொண்டரில் மிக முக்கியமானவர் திருமூலர். திருமூலர் திருமந்திரம் தமிழுக்கு தனி அழகையும் சிறப்பையும் கொடுக்குது. பாமரரும் எளிதாக புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது தான் இந்த திருமந்திரம். அன்பே சிவம் நமக்கு தெரியும். இந்த அன்பே சிவம் என்பது மிக எளிய, அனைவரும் உணர்ந்த ஒரு தத்துவம். இதை முதல்ல சொன்னது இந்த திருமூலர் தான். அன்பு சிவம் இரண்டரம்பர் அறிவிலார் அன்பே சிவமானது ஆகிலார் ஆறும் என்ற வரிகளிலிருந்து தான் இதுவும் பிறந்தது. அதாவது இவரது இன்னொரு வாசம்தான், அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதும் இவருடைய திருமூலரின் கருத்து தான். சுந்தரனுக்கு கைலாயத்தில் இறைவன் பரமனுக்கு வாகனமாய் கைலையின் அதிபதியாய் காவலனாய் இருக்கும் நந்திதான் குரு. நந்தியிடம் உபதேசம் பெற்று யோக மார்க்கத்தில் புகுந்த சுந்தரர் கையிலையிலிருந்து புறப்பட்டு பொதிகைக்கு சென்று அகஸ்தியரை தரிசிக்க விரும்பினார். அப்படியே பூவுலகில் எங்கெல்லாம் இறைவன் இறைவி இருக்காங்களோ அவங்கள எல்லாம் பார்க்கணுங்கிறது ஆசை. பூவுலகில் இருந்து கையிலை அடையணுங்கிறது தான் உயிர்களுடைய ஆசை. ஆனால் திருமூலர் இவர்களிலிருந்து வேறுபட்டவர். நந்தியம் பெருமாளுடைய உபதேசத்தை பெற்று கைலாய தாக்கமும் மானுட வாழ்வையை நெறிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் கையிலையிலிருந்து பூமிக்கு வந்த ஒரே மனிதர் இந்த திருமூலர் தான். சுந்தரனோட பயணம் பொதிகை மலை, சைலம், காளகஸ்தி, வாரணாசி என புனித தலங்களை நோக்கி அமைஞ்சிருக்குது. பொதுவாக சிதம்பரம் அப்படிங்கிறது சிறப்பானது. சிதம்பரம் வரை வந்துவிடும் சுந்தரர் திருவாடுதுறை பக்கமாக வான்வழியே பயணம் செஞ்சாராம். வான்வழியே பயணமா? அப்போ அந்த காலத்தில் ஆகாய விமானம் இருந்ததான்னு சந்தேகம் இருக்கும். அதுதான் இல்லை. கைலாய பரம்பரையில் வரும் சுந்தரனுக்கு அட்டமா சக்திகள்லாம் ரொம்பவே சர்வசாதாரணம். அதாவது எல்லா சக்திகளையும் சித்து வேலைகளையும் அறிந்தவர் நம்ம திருமூலர். அது திருமூலர் மட்டுமல்ல, பல சித்தர்களுக்கும் இது கைவந்த கலை. பஞ்சு போல மாறி மிதந்து திரிய முடியும். பறவை போல பறப்பதோ நீர் மேலே நடப்பதோ பெரிய விஷயமே கிடையாது. திருவாடுதுறையை ஒட்டி ஒரு கிராமத்தில் மூலன் என்னும் மாட்டு வைப்பனை பார்த்தாரு சுந்தரர். அவரை பார்த்த உடனேயே மூலன் என்ற மாட்டு மேய்ப்பவன் குழல் எடுத்து ஊதியபடியே கோகுலத்து கண்ணன் போல மாடுகளை ஓட்டிட்டு சந்தோஷமா இருந்தான். இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு சர்ப்பம் தீண்ட மூலன் அப்படியே இறந்து போயிட்டான். மாடுகள் எல்லாமே ரொம்பவே பதட்டத்துக்குள்ளாச்சான். தாயை பிரிந்த பன்று போல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிச்சு. இதை பார்த்த சுந்தரர் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு உடனடியாக அந்த பசுகளுக்கு அன்பு மொழிய பொழிய ஆரம்பிச்சாரு. ஆனாலும் அது கொஞ்சம் கூட கேட்கவும் இல்லை. திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருந்தது. இதனால என்ன செஞ்சாரு தெரியுமா? சூட்சும உடம்போட மாறினார். அதாவது மூலன் உடம்பில் சுந்தரர் போய் திருமூலராக இருந்தவர் மூலனாக மாறினார். இதோட அடுத்த விரிவாக்கத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.